எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிறது கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயந்தான். ஆனாலும் குழந்தைங்கள பற்றி. குழந்தைங்கள எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்கன்றத பற்றி தான் இங்கிலாண்ட்லேயும் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் பற்றி தான் பேசுகிறேன். நீங்கள் எல்லாருமே வெஸ்டர்ன் கண்ட்ரியில் வந்து செட்டில் ஆகிட்டீங்க. உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. உங்கள் எஜுகேஷன் ஃப்ரீ. அதுக்காக நீங்கள் பே பண்ணுறதில்ல. டோட்டலி ஃப்ரீ. எல்லாருக்குமே இங்கே ஃப்ரீ தான். ஹையர் எஜுகேஷன் போனாலும் லோன் தரான். அதை வந்து பசங்க படித்து அதுக்கான ஃபீஸை அவங்களே பே பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ. இதுவும் இங்கே யூகேயில் இருக்குது. எல்லாருக்குமே. இந்த காம்படிஷன் உலகத்தில் நீங்கள் யாராக ஒருத்தர் உங்களோட குழந்தைகிட்ட 5 வயசுலேருந்து 10-15 வயசுக்குள்ளே யாராக ஒருத்தர் உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன மாதிரி வரணும் ஒருத்தர் கேட்டிருப்பீங்களா? சத்தியமாக இருக்க மாட்டீங்க. நான் இன்றைக்கி அடித்து சொல்கிறேன். ஏன்னா நான் நிறைய பேரை பார்க்குறேன். குழந்தைங்க கெட்டு போயிடும்ட்டு அந்த குழந்தைங்கள ஏதோ ஒன்று கெட்டு போயிடுன்றதை காட்டுறதுக்காக ஏதோ ஒன்று லைஃப்பில் அதுங்களோட லைஃபோட ஆம்பிஷன், பிஹேவியர் எல்லாத்தையும் சாவடித்து அதுங்களுக்கு எப்படி பிஹேவ் பண்ண கூட தெரியாத அளவுக்கு நீங்கள் நடத்திடுறீங்க. சோஷியல் ப்ரெஷர், மற்றவங்களோட ப்ரெஷர்லேயே நீங்கள் சாவுறீங்க. குழந்தைங்க அதுக்காக பிறக்கப்படலை. இந்த குழந்தைங்க இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறது தன்னோட வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக தான். நீங்கள் எப்படி பிறந்திருக்கீங்க? யாராவது ஒரு தகப்பன் தன்னோட குழந்தைகிட்ட நான் தோற்றுறதை பற்றி சொல்லியிருக்கீங்களா? தான் ஃபெயில் ஆனதை பற்றி பேசியிருக்கீங்களா? தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததை பற்றி தான் பேசுவீங்க. நான் செய்த ஃப்ராடு தனத்தையோ அயோக்கியத்தையோ எவனே பேச மாட்டீங்க. நான் இதை பண்ணேன், இதனால் இது நடந்தது, இதை நான் செய்யக்கூடாதுன்னு எந்த பேரண்ட்டாவது பேசியிருப்பீங்களா? சத்தியமாக பேச மாட்டீங்க. நான் இப்படி போன போக்கில் காரில் போகும்போது நான் இந்த தப்புலாம் செய்தேன், இதனால் எவ்வளோ பனிஷ்மெண்ட் அனுபவிச்சு தெரியுமா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாங்கள் வெளியில் போனோம், அங்கே போகும்போது இந்த மிஸ்டேக் பண்ணோம் அப்படி சொன்னால் அந்த குழந்தை அறிவுள்ள குழந்தை. உங்களை விட இந்த உலகம் ஓப்பன். அந்த காலத்தில் ஒரு புக் எடுத்து டிக்ஷனரியில் பார்த்து பிரட்டின காலம் போயிட்டு இன்றைக்கி கையில் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. இன்றைக்கி ஈஸி டு ஸ்டடி, ஈஸி டு கெட் எவ்ரி திங் இன் தேர் ஹேண்ட்ஸ். எல்லாமே அவங்க கையில். ஒரு இன்டர்வியூ போனால் 10 பேரோட இன்டர்வியூ வீடியோவில் பார்க்குறான், 10 பேர் விட்டடிக்கிறது தான். இன்றைக்கி உலகமே கட் அண்ட் பேஸ்ட் தான். அப்படி தான் இருக்குது. ப்ராஜெக்ட் பண்ணுறான். நீங்கள் வந்து பசங்க எவனா ஒழுங்காக பண்ணுறானா? எவ்வளோ தான் நீங்கள் சாஃப்ட்வேர் வச்சாலும் 90% ஆஃப் பசங்க இப்படி தான். 10% பசங்க தான் நம்ம எப்படியாவது படிக்கணும், அதுங்க இஷ்டத்துக்கு படிக்காதால அதுங்க கட் அண்ட் பேஸ்ட்டுக்கு போகுது. இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. நீங்கள் அந்த குழந்தை அதை கற்றுக்கும். ஆஹோ, அப்பா இப்படி தோற்றுருக்காரு, நம்ம இப்படி தோக்கக்கூடாது. அந்த குழந்தைங்க தோணணும், நான் தோக்க மாட்டேன், நான் நல்லவன். நீங்கள் ஒரு ஹீரோ மெட்டீரியலாகவே காட்டுறீங்க. அது எவ்வளோ தப்பான விஷயம் தெரியுமா? உண்மையாக நீங்கள் தான் பொய்யை சொல்லி வளர்க்குறீங்க குழந்தைய. எவனா ஒரு தகப்பனாது உண்மையை பேசியிருக்கீங்களா உங்களோட வாழ்நாளில்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எனக்கு ஒரு புள்ள இருந்தால் நான் சத்தியமாக சொல்லுவேன், நான் இந்த தப்பு பண்ணியிருக்கேன், இது நாங்கள் நடந்தோம், இது வழியாக நாங்கள் போனோம். எஜுகேஷன் மஸ்ட். படிப்பு முக்கியம். படிப்பு இல்லைன்னா அந்த வாழ்க்கையை வாழவே முடியாது. அவங்களுக்கு பிடிச்சதையும் நம்ம கற்றுக் கொடுக்க வைக்கணும். அதுலேருந்து அவங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கிற வாய்ப்பு கிடைக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.